கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் இறந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ அதிகாரிகளால் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட தாவேகா தலைவர் விஜயின் பிரச்சார வாகனம் மீண்டும் ஆய்வுக்கு கேட்டால் ஒப்படைக்க வேண்டும் எனும் நிபந்தனையுடன் ஒப்படைக்கப்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அருள்செல்வன் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருள்செல்வன், விவரங்கள் என்ன? வணக்கம். கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட வெளிச்சம்பலத்தில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி தாவேகா மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பான விசாரணை சிபிஐ கடந்த 4 மாதங்களாக கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இருக்கக்கூடிய சுற்றுலா மாளிகையில் அங்கி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விசாரணையில் பல்வேறு தரப்பு மக்களை வரவழைத்து விசாரணை மேற்கொண்ட அதிகாரிகள் இன்று விஜய் பிரச்சாரம் செய்யக்கூடிய அந்த பிரச்சார வாகனத்தை வரவழைத்திருந்தனர். இன்று சுமார் காலை 9 மணி அளவில் இந்த சுற்றுலா மாலைக்கு வந்த அந்த வாகனத்தை ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய சிபிஐ அதிகாரிகளும் நேற்று டெல்லியிலிருந்து வந்த உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படக்கூடிய தடயவியல் அதிகாரிகளும் அந்த வாகனத்தை சோதனை செஞ்சாங்க. சுமார் 3 மணி நேரத்துக்கு மேலாக அந்த வாகனத்தின் வெளிப்பகுதி உள்பகுதியில் இருக்கக்கூடிய இடங்களை ஆய்வு செஞ்சாங்க. மேலும் அந்த வாகனத்தோட நீளம், அகலம், உயரம் உள்ளிட்டவரை அளவீடு செய்ததுடன் அதை புகைப்படம் மற்றும் வீடியோ ஆதாரங்களை எடுத்துக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுமார் 3 மணி நேரமாக நடைபெற்ற அந்த சோதனைக்கு பிறகு அந்த வாகனம் இங்கேயே நிறுத்தப்பட்டிருந்தது. ஓட்டுநர் இரவு முழுவதும் அந்த வாகனத்தை ஓட்டி வந்ததால சோர்வாக இருப்பதை அறிந்த அதிகாரிகள் அவரை 3 மணி நேரத்துக்கு மேலாக ஓய்வு எடுக்க அவர்களை அனுமதித்தனர். அவர்கள் ஓய்வெடுத்த பிறகு தற்போது அந்த வாகனமானது சுற்றுலா மாளிகையிலிருந்து புறப்பட்டு சென்னை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இந்த பகுதியிலிருந்து கடந்த 2 மணி நேரத்துக்கு மேலாக பெய்த மழையின் காரணமாக அந்த வாகனம் மழையில் நின்றவாறு இருந்த நிலையில தற்போது இங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறது. மேலும் விசாரணைக்கு தேவைப்படும் போது அழைக்கும் பட்சத்தில் அந்த பிரச்சார வாகனத்தை மீண்டும் இங்க எடுத்து வர வேண்டும் என்ற நிபந்தனையுடன் அந்த வாகனத்தை அனுப்பி வைத்துள்ளனர். அந்த வாகனத்தின் ஓட்டுநர் பரணிக்குமார் என்பவர் தற்போது அந்த வாகனத்தை இயக்கிக் கொண்டு சென்னை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.